வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா பிஎல்எம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடோவில் பிஎல்எம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு சில பிஓஎம்லாம் வச்சிருப்பாங்க. செட் ஆஃப் பிஓஎம் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன காம்போனன்ட்லாம் போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் பிஓஎம் சொல்லுவாங்க, ப்ராடக்ட் ஆஃப் மெட்டீரியல். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட கொண்டு போகும்போது அந்த ப்ராடக்ட்ல சம் காம்போனன்ட் வந்து சேஞ்ச் பண்ணுங்க, இந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செட் ஆஃப் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிஓஎம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ரிவிஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம ஓடலை வந்து மெயின்டைன் பண்ணலாம், ஸோ அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம் ஓடலை அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடோல பிஎல்எம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் மாடியூல. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ. இதில் வந்து பிஓஎம் அப்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பிஓஎம் ஐ மீன் இன்ஜினியரிங் சேஞ்ச் ஆர்டர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம நியூவாக கிரியேட் பண்ணுறது. ஸோ நியூவாக உள்ள இப்போ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பர்பஸ்க்காண்டி பண்ணுற, ஐ மீன் அந்த ப்ராடக்டோட நேமு, அதுக்கப்புறம் பில் ஆஃப் மெட்டீரியல் ப்ராடக்ட் ஒன்லியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் ஒன்லி கொடுத்தோம்னா ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் வந்துடும். இல்லை நம்ம பில் ஆஃப் மெட்டீரியல் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற பில் ஆஃப் மெட்டீரியல் வந்து நமக்கு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேவா. அதுக்கப்புறம் கம்பெனிஸ், அதுக்கடுத்து எந்த பர்சன் இதுக்கு ரெஸ்பான்சிபிள், யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து அட் த டேட், இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னா இப்பயே அடுத்து, ஐ மீன் நம்ம கிரியேட் பண்ண அடுத்த செகண்ட் மாறுறது. இது வந்து டேட் அப்படின்னா நம்ம வந்து டேட் கொடுத்தோம் அப்படின்னா என்னைக்கு எந்த டேட்ல வந்து இந்த பிஓஎம் வந்து அப்டேட் வந்து நமக்கு நடக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம டேட்டு கொடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேக். ஸோ இதுக்கு வந்து பர்பஸாக ஏதாவது டேக் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்மளால கொடுக்க முடியும். ஓகேவா. ஸோ இதுதான் இதோட மீனிங் சேஞ்சஸ். இப்போ வந்து வெளியில் வந்துடுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டேட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வரும். ஸோ ஓவரால் நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல், நம்ம போட்டிருக்கிற பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் லிஸ்ட் அவுட் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் சென்டர், நம்ம ஃபேக்ட்ரியில் எந்தெந்த ஒர்க் சென்டரில் இருக்கு அப்படின்ற நம்ம லிஸ்ட் கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ இது வந்து எதுக்குன்னா நம்ம ஒர்க் சென்டரில் வந்து டைம் அலோகேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதுவுமே ஒரு ரிவிஷன் ஆகும் இல்லையா. இப்போ வந்து டைம் அலோகேஷன் ஒரு ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் ஹவர் 100 கொடுத்துருக்கேன், டைம் எஃபிஷியன்சி 100, டார்கெட் வந்து ஓஇ வந்து 90 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது டைம் சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னாலும் அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஒர்க் சென்டரில் நடக்கக்கூடிய சேஞ்சஸும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதுக்கான இதுதான். அப்புறம் ரிப்போர்ட்டிங், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய இதில் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான இசிஓ ரிப்போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன், இது வந்து இசிஓ ஸ்டேஜஸ், நம்ம அந்த உள்ள பார்த்தோம் இல்லையா, அதில் இந்த சேஞ்சஸ்க்கு வந்து ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க, நியூ, இன் ப்ராக்ரஸ், வேலிடேட் அண்ட் எஃபெக்டிவ். இதிலே வந்து மல்டிபிள் ஸ்டேஜில் வந்து கொடுத்துக்க முடியும். ஓகேவா. தென் வந்து பார்த்தீங்கன்னா இசிஓ டைப், இது வந்து பிஓஎம் அப்டேட் மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ ஓவர் வியூவில் வந்து பிஓஎம் அப்டேட் மட்டும் இருக்கு. இன்கேஸ் நம்ம வந்து ஃபியூச்சரில் வேற ஏதாவது கொடுக்குறோம், பிஓஎம் இல்லாமல் ப்ராடக்ட் அப்டேஷன் அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து நியூவாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இசிஓ டேக், நம்ம டேக் ஏதாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டேக் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே தான் கிரியேட் பண்ணோம், இங்கே கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிஎல்எம் வந்து இதான் கொடுத்துருக்காங்க ஓடோல. ஸோ இதை வச்சு நம்ம ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் எப்படிலாம் ப்ராடக்ட்டுக்கு அப்டேட் பண்ணலாம், எப்படி வந்து ஸ்டேஜஸ் கிரியேட் பண்ணுறது, அதுக்கடுத்து பிஓஎம்ல மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎல்எம்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஓஎம் வந்து அப்டேட் பண்ணி அப்ரூவலுக்கு எப்படி கொண்டு போகிறது, அதெல்லாம் வரக்கூடிய வீடியோலாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.